நமஸ்காரம். தர்மபத்னி மனைவிக்கு வடமொழி சொல். பத்னி என்பது மனைவி, அவளை குறிக்கும் சொல். தர்மபத்னி என்று ஏன் பெயர்? தர்மம் அறிந்து கணவனை தர்மத்தின் வழி நடத்துபவள், வழிகாட்டுபவள் தர்மபத்னி. பதியை நேர் வழியில் அழைத்து போவதால் தான் பத்னின்னு அவளுக்கு பெயர். எது நேர்வழி? தர்மசாஸ்திரம் காட்டிய வழி நேர்வழி. ஜனகன் சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடந்த போது, இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவ, நீ தர்ம மார்க்கத்தில் நடக்கும்போது என் மகள் கூடவே வருவாள். இந்த ஸ்லோகம் ஜனகரே சொன்னது. எந்த தந்தையும் பெண்ணை பெற்றவர் சொல்லிக் கொடுப்பது, நீ தர்ம மார்க்கத்தில் நடக்கும்போது கூடவே தர்மத்தில் வருவாள். இவர் தர்மத்திலிருந்து மாறி நடக்கும்போது சொல்லி திரித்துவாள், இடித்துரைப்பாள். அப்படி இருந்தால்தான் தர்மபத்னியாக முடியும். அப்படி கணவன் பிறழ்ந்து நடக்கும்போது பத்னி தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டுமானால் அவளுக்கு அந்த தர்மசாஸ்திரம் தெரிய வேண்டும். அதனால் அடியேன் சொல்ல வருவது, வேதம் படிக்க வேண்டியதோ, இதிகாச புராணங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதோ, கர்மங்களை செய்வதோ, தர்மசாஸ்திரப்படி நடப்பதோ ஆண் பெண் இருபாலாருக்கும் பொது. என்ன வேறுபாடு? அதில் யாரெல்லாம் வேதம் கற்று பாராயணம் பண்ண போகிறார்கள், யாரெல்லாம் பொருள் தெரிந்து அதை கடைபிடிக்கப் போகிறார்கள், இதில் தான் மாறுபாடு. எல்லாருமே பொருள் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், கடைபிடித்து தான் ஆக வேண்டும். வைதிகன் என்று சொன்னால் அதேதோ ஆண்களை மட்டும் குறிக்கும், ஒரு சிலரை குறிக்கும் நினைக்க வேண்டாம். எல்லாரும் வைதிகர்கள். வேதம் காட்டிய மார்க்கத்தில் நாம் நடந்தால் நாம் வைதிகர்கள். வேதம் பெண்களும் எப்படி வாழ வேண்டும்னு சொல்லுகிறது. அதன்படி வாழ்ந்தாலே நாம் வைதிகர்கள் தான். அதற்கு அது எப்படி வாழச் சொல்லி இருக்கிறதுன்னு தெரிந்துதான் ஆக வேண்டும். அதனால் தான் கண்டிப்பா அந்த பொருளை படிக்க வேண்டும். அது வேதம் வாசிக்கவே தேவையில்லை. அதுக்குத்தான் தர்மசாஸ்திரங்கள் பிறந்தன. கௌதமர், போதாயனர், ஆஸ்பலாயனர், மனு இப்படி பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஏதோ கொஞ்சமாவது தெரிந்து கொண்டால் கூட சிறப்பே. தர்மசாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் இருக்கின்றன. கண்டிப்பா சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்றன. தெலுங்கு, கன்னடம், தமிழ் முக்கியமான பாஷைகளில் அதனுடைய மொழிபெயர்ப்பும் காணப்படுகின்றன. அதனால சகதர்மச்சாரிணி, மனைவி, பத்னி இந்த பேர் சிறப்பாக நமக்கு நிலைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற பெண்கள் தர்மசாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் அவர்களுக்கு அது தெரிந்தே இருந்தது. அதை புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய தேவையில்லாமல் வீட்டில் இருந்த மூத்த பெண்டிர் இளையவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டனர். இன்னென்னது நம்ம குடும்பத்து பழக்கம், இன்னென்னது நடந்தால் இப்படி செய்ய வேண்டும், அதில் எல்லாமே அடக்கம். பூஜை, ஜனன மரணங்கள், பிறப்பு இறப்பின் போது என்ன செய்ய வேண்டும், கல்யாணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், குழந்தைகள் வளர்ப்பில் ஆது செய்க, கணவனுடைய பொறுப்பு யாது, மனைவியினுடைய பொறுப்பு என்ன, வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதில் ஆண் எப்படி நடக்க வேண்டும், பெண் எப்படி நடக்க வேண்டும், எல்லாமே தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பண விவகாரங்களை எல்லாம் எப்படி நடத்த வேண்டும், அண்ணன் தம்பிகளுக்குள் எப்படி பங்கு பிரிப்பார்கள்,
அதில் என்ன சண்டை வரலாம், எப்படி தவிர்க்க வேண்டும், இது இத்தனையும் அந்த தர்மபத்னிக்கே தெரிந்திருக்குமானால் எவ்வளவோ நன்மையாக இருக்குமே. ஆனால் இன்று அதை ஆண்களும் தெரிந்து கொள்ளாமல் பெண்களும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் அப்புறம் தர்ம மார்க்கத்தில் நடப்பது என்பது எப்படி நிறைவேறும்? இதில் ஆச்சரியம், தர்மபத்னி என்னும் சொல் இருக்கிறது, தர்மபதி என்னும் சொல் இருக்கிறதோ அதை காணோம். உடனே ஆண்கள் எல்லாம், பதிகள் எல்லாம் தர்மத்தின் வழி நடக்க வேண்டாமா என்று கேட்டால் அப்படி பொருளே அல்ல. கண்டிப்பா ஆண்களும் தர்மத்தின்படிதான் நடக்க வேண்டும், பெண்களும் அதன்படிதான் நடக்க வேண்டும். ஆனால் இங்கு வழி நடத்துபவள் மனைவி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சொல்லு சிறப்பாக இடப்பட்டது. அதனாலதான் தர்மபத்னி தர்மசாரிணின்னு சொல்லுகிறோம். இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு, இந்த ஒரு உரிமை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறதுங்கிறதை தெரிந்து கொண்டு ஆண்களும் படித்து அதற்கு மேல் பெண்களும் தர்மசாஸ்திரத்தின் அர்த்தம் என்ன, இன்னென்ன வீட்டில் ஒரு குற்றம் நடந்து விட்டாலே என்ன பிராயசித்தம் பண்ண வேண்டும், எப்படி பூஜை பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அது சொல்லிக் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். படித்து பார்த்தீர்கள் என்றால் மன நிறைவும் ஏற்படும், குடும்பத்தில் நிறைவும் ஏற்படும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.